நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ காக்கா டோரஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டீமை சேர்ந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹாண்டட் சிமெண்ட்ரியில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு டீமோட நைட்டு போகிறாங்க. ஆனால் அப்படி போன இடத்துல இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமும் அந்த இடத்துல கேப்சர் பண்ணுறாங்க. Nossa, mano, que susto, velho. Que susto, Thor. Sai pra fora aqui, ó. Sai pra fora, sai pra fora. Não fica aqui dentro, não, mano. Onde que foi? Onde foi? Gordinho. Mano, que é isso, velho? Ó, minha lanterna. Que isso, meu? Mano. Vai que aí, mano. Mano. Que aquilo, velho? Ô, Gordinho, atira, velho. Sai. Atira. Atira, Gordinho. Que aí, mano? Essa arma travou. Sai. Travou. Sai. Sai, vai pra trás. இந்த டீம் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சமாதிக்கு மேலே ஏதோ ஸ்ட்ரேஞ்சான உருவம் இருக்கிறதையும் இவங்க பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே அது மனுஷங்களா இல்லை பேயா அப்படின்னு இவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாமல் பயத்தில் அங்கேருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. Mano, vamos ter que se... Gordinho. Sai, Gordinho. Sai. Vai, mano, vamos lá pegar os caras, vai. ஒரு வழி அந்த சுடுகாட்டை விட்டு வெளியிலையும் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த சுடுகாட்டோட கேட்டு கிட்ட அந்த உருவமும் நின்று இவங்களே பார்த்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்மள்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ ஒரு டான்ஸ் ஸ்கூல் கோஸ்ட். இந்த டான்ஸ் ஸ்கூலில் 2 பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த ஒரு செஷனை வீடியோவும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு டீச் பண்ணுற அந்த டீச்சரும் வராங்க. அவங்களுக்கு நடக்கிற விஷயம் ரொம்பவே ஹாரராக இருக்குது. जैसे ही उनकी टीचर कैमरा फ्रेम में आई, उनके मिरर रिफ्लेक्शन में कुछ बहुत डरावना दिखा. கண்டிப்பாக அந்த உருவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டீச்சர் இவங்களை கைட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் மிரரில் ரொம்பவே கிளியராக தெரியுது. அப்போ அந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷனில் அவங்களுக்கு பேக்கில் ஏதோ ஒரு உருவம் எட்டி பார்க்குறது ரொம்பவே கிளியராக தெரியுது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்களுக்கு பேக்கில் தான் கேமரா இருக்குது. நார்மலாக பார்க்கும்போது இவங்க பேக் சைடில் யாருமே இல்லை. ஆனால் மிரரோட ரிஃப்ளெக்ஷனில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் இருக்கிறதும் கேப்சர் ஆகிருக்கு. நம்மள்ஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஹாண்டட் ஹவுஸ். இந்த வீட்டில் 3 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. அதில் 2 பிரதர் ஒரு சிஸ்டர். இவங்க 3 பேருமே இந்த வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இதில் 2 பிரதர் நைட் டைமில் ஹாரர் மூவிலாம் பார்த்துருக்காங்க. அதோட ரியாக்ஷனாக அவங்க சிஸ்டரோட ரூமில் சம்திங் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்கிறத அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க பிரதர் கிட்ட அவங்க ரூமில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் நைட் அவங்க ரூமில் சம்திங் ஏதோ நடக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதே போல் இவங்களும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. I'm watching you. Away. Go away. Leave here.
இந்த ரூமோட பெட்டில் அந்த சிஸ்டர் தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பெட்ஷீட்டை ஃபர்ஸ்ட் யாரோ ரொம்பவே ஃபோர்ஸாக எடுத்த மாதிரியா இருக்குது. அண்ட் அந்த பெட்டில் இருந்து அவங்களோட காலை பிடிச்சி யாரோ இழுத்துட்டும் வராங்க. அப்படி இழுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு உருவமும் அப்பியர் ஆகுது. நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ ஒரு பேய் வீடு. இந்த வீட்டில் ஒருத்தர் தனியாக ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெளியில் போயிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட் நைட் தான் வராரு. ஆல்மோஸ்ட் 11:30 மணி இருக்கும். அப்படி வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு விதமான ஸ்ட்ரேஞ்சான சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. உடனே இவரோட மொபைல் எடுத்து அது என்னன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக ரெக்கார்டும் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து இவரே மிரண்டு போகிறாரு. I wanted to catch this on tape. My basement door has been doing. I live alone, by the way, but my basement door has been doing this every night around 11:30. And I don't. Here. It's like there's someone there, but a bit too much of a pussy to go down, so here I go. Oh, Jesus. I hear something. Hello? Hello? Oh, jeez. Alright. Hello? I don't like this. I don't like this at all. Alright. Is anyone here? On the door. Oh, Jesus. Are those? Hello? Oh. Holy fuck. Holy fuck. Holy fuck. That's too much for me. Too much for me. Jesus, 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 Jesus. இவரோட வீட்டில் அந்த சத்தம் எங்கே வருதுன்னு ஃபாலோ பண்ணிட்டும் போகிறாரு. அப்படி போன இடத்துல ஒரு பொண்ணோட உருவமும் இருந்துட்டு இருக்கு. அந்த உருவம் பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காகவும் இருந்துட்டு இருக்கு. இதை பார்த்த அடுத்த செகண்டே இவரும் பயந்து வெளியில் போகலாம் அப்படின்னு திரும்பும்போது இவரோட ரூம் டோர் க்ளோஸும் ஆகுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நடந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த ஒரு வீடு ஒரு அபேண்டட் ஹவுஸ். வீக்கெண்டில் பைக் ரைட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் இந்த ஒரு வீடியோவையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு இவரும் பைக்கில் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ரூட்டில் ஒரு அபேண்டடான வீடு இருக்கிறதையும் பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல ஆளுங்க இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை. அப்படி அந்த வீட்டில் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் போகிறாரு. அப்படி போன இடத்துல கேப்சர் பண்ண விஷயம் தான் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. Oh my god, look at the size of this bedroom. Holy shit, this is scary. Dude, this is how horror movies start.
Oh, fucking heebie-jeebies, dude. Dude, that dark room. I kept feeling something was gonna jump out at me. What's down here? Hello? Hello? Sleep, goat, horse, dog, pig, snake. Okay, sheep, goat, horse, dog, pig, snake, bird, hermaphrodite. Oh man, this is... Dude, I think I hear somebody. I think I hear something. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கே தெரியுது இந்த வீட்டை யூஸ் பண்ணி பல வருஷம் ஆகுதுன்னு. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சில ரூம் உள்ளேயும் போய் பார்க்குறாரு, ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. அப்போ தான் இந்த வீட்டுக்கு அண்டர் கிரவுண்ட் இருக்கிறதையும் நோட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு அதுக்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே பவர் சோர்ஸ் இல்லை அண்ட் இவர்கிட்டையும் டார்ச் இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட இருந்து உள்ளே ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஏதோ பொருள் கீழே விழுந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்ட அடுத்த செகண்டே இவரும் இந்த வீட்டை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியிலையும் வந்துடுறாரு. ஏன்னா இவரோட தாட் என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள ஆளுங்க இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சத்தம் எப்படி வந்திருக்கும்? நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக பார்க்க போகிற வீடியோ லூமியா ப்ராஜெக்ட். அண்ட் இவங்க சேனலில் இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கி அதை ரிவ்யூவும் பண்ணுவாங்க. அண்ட் மேக்கப் பற்றி ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவங்களும் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களை சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பொசாஸ் பண்ணுது. அப்படி பொசாஸ் பண்ண அந்த ஒரு விஷயம் கேமராலையும் கேப்சராக இருக்குது. ஆனால் அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. இவங்க பியூட்டி டிப்ஸ்க்கான வீடியோவும் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்கள சடனாக ஏதோ ஒரு விஷயம் பொசாஸ் பண்ண மாதிரி இருக்கு. இவங்களோட வாயிலிருந்து ரத்தமும் வருது. கொஞ்ச நேரத்தில் இவங்களே மயக்கமான மாதிரி விழுறாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ரொம்பவே பயந்து போறாங்க. இந்த பயத்தில் கேமராவும் கீழே விழுந்த மாதிரி இருக்கு. அப்போ கேமராவை அவங்க சைடில் ஃபோக்கஸ் பண்ணும்போது லூமியா அவங்களுக்கு பேக்கில் ஏதோ ஒரு கொடூரமான உருவமும் அவங்க மேலே சாஞ்சிட்டு இருக்கிறது ரொம்பவே கிளியராக கேப்சர் ஆயிருக்கு.
ஆனால் அதுக்கப்புறம் அந்த உருவத்தை பார்த்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த உருவத்தை அகைன் பார்க்கல. அந்த பொசஸ் ஆன இந்த ஒரு பொண்ணுக்கும் என்னாச்சு அப்படின்னு தெரியவும் இல்லை. ஸோ உண்மையிலே இந்த இடத்துல இவங்க கேப்சர் பண்ணது உண்மையிலே ஒரு பேய் தானா என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் எது உங்களோட ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நான்.